ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஸ்க் எம்பையருங்கிற ஒரு டெலிகிராம் மைனிங் போட் தான். இது நாட் காயின் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்கும். சேம் அஸ் லைக் ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் மாதிரியே தான். ஹாம்ஸ்டர் காம்பேக்டில் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா லெவல் 12 இருக்கேன். ஸோ இது லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கமெண்ட் செக்ஷன், டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன். இதை பற்றி இந்த மைனிங் இதெல்லாம் ஐடியா இல்லைன்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு காயின் கிரிப்டோவில் லான்ச் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரொமோஷன் டெலிகிராமில் பண்ணுவாங்க. நாம் இப்போ அந்த காயின்லாம் மைன் பண்ணி கொஞ்சம் காயின் சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா காயின் லான்ச் ஆனதுக்கப்புறம் அந்த காயினுக்கான வேல்யூடைய கொஞ்சம் காயின்ஸ் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 காயின் 30,000 காயின் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஒரு 40,000 50,000 கிட்ட ப்ராஃபிட் இருக்கும். அதுதான் மெயின் கான்செப்ட். இந்த மாதிரி டெலிகிராமில் மைனிங் பாட் வர்றது. இதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்துருங்க. உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் ஹாம்ஸ்டர் காம்பேக்டில் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டேப் பண்ணி மணி எடுக்கிறது தான். ஸோ டேப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மணி வரும். அண்ட் தென் ப்ராஃபிட் பர் ஹார் அதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு மணி வரும். இதில் இந்த கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வாங்குறதுனா, இம்ப்ரூவ்னு கீழே ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இம்ப்ரூவ் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணணும் அந்த மாதிரி காட்டும். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ்னு ஒரு கார்டு இருக்குது. இந்த கார்டு நான் இப்போ பை பண்ண போகிறேன். 3.4 மில்லியன் கொடுத்து நான் வாங்கினேன்னா எனக்கு 75,000 ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் இதை கொடுத்துட்டு கீழே பைனோ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸில் பை ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களோட ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுவும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். நாட் காயின் உங்களை டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க. பாட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மஸ்க் எம்பையர். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்னும் வாலெட் கனெக்ஷன்லாம் வரல, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ அது வரைக்கும் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதனால தான் நான் இந்த பாட் முன்னாடியே போட்டேன். நீங்கள் எப்போலேருந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் இதில். ஏன்னா டைம் நிறையாவே இருக்குன்னா வாலெட் கனெக்ஷனும் வரல. ஸோ இது சிம்பிள் தான். ஹாம்ஸ்டரில் ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவையாவது லாகின் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் எடுக்க முடியும். இதில் அப்படி கிடையாது. 8 ஹவர்ஸ் வந்தீங்கன்னா போதும். அது வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் பர் ஹவரில் இருக்கிறது மைன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி